நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆதியாகமம் 39:21 பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு 12 குமாரர்களும் யோசேப்பை தெரிந்து கொண்டார். 12 பிள்ளைகளும் யோசேப்பை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுனால அவர் என்ன செய்தார்? அவனை பாதுகாத்தார், உயர்த்தினார், பரிசுத்தமாக்கினார். அதனால் அவன் ஆசீர்வாதம் பெற்றான். அவன் யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால எங்கே போனாலும் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. ஆண்டவரோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். என்ன காரணம்னா அவனை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டதுனால எல்லாருக்கும் மத்தியில் அவனை உயர்த்தினார். அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் கூட அவனை கொண்டு போய் ஒரு அதிபதியாக உயர்த்தினார். எல்லாரும் அவனை பணிந்து கொள்ளும்படியாக செய்தார். அதை சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அதை அவன் சகோதரர்களுக்கு சொல்லும்போது அவங்க வெறுத்து அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்தில் கூட கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதினால்தானே அவனை பாதுகாத்தார். அந்த மீதியானியர் கையில் விட்டு போட்டதுனால அவன் எகிப்துக்கு போகிறான். அங்கே அவனை ஆண்டவர் உயர்த்திக்கிறார். பல பாடுகள் பட்டுட்டு தான் ஆண்டவர் அவனை உயர்த்துவார். அவன் கடைசி தன் சகோதரர்களையே தன்னுடைய குடும்பத்தாரையே போஷிக்கும்படியான ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அவன் ஏன் அப்படி உயர்த்தப்பட்டான்னா, ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அவனை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார். யோசேப்பை ராகேல் பெற்றெடுக்கும்போது யோசேப்பை அவளுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து கடவுளுடைய கிருபையினால் கரு உருவாகி யோசேப்பு பிறக்கிறான். அதனால் யோசேப்பை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டதுனால அவனை உயர்த்தினார், ஆசீர்வாதமாக்கினார். நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரே, நம்மையும் உயர்த்துவாரே. நாம் விசுவாசிப்போம். ஆமென்.